अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू इन्नल हम्दलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना மை யஹ்தி ஹக்கத்து ஹாதிகு வலா தமூதுன்ன இல்லாவா அன்து முஸ்லிமூன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மனிதன் உள்ளுக்குள் உடைந்து யாரிடமும் சொல்ல முடியாமல் இரவுகளில் விழித்திருந்த அந்த நேரங்களில் அவனை காண வந்த ஒரே நண்பன் இருக்கின்றான். மனிதன் பாவத்தில் சிக்கி தன் முகத்தை தானே வெறுத்த அந்த கணங்களில் நீ முடிந்து போனவன் அல்ல என்று மென்மையாக சொன்ன ஒரே குரல் இருக்கிறது. அது மனித குரல் அல்ல, அது உலகத்தின் சத்தமும் அல்ல, அது அல்லாஹ் பேசும் குரல், அது குர்ஆன். மனிதன் அழுத போது கண்ணீரை எத்தி வைத்த வேதம், மனிதன் திரும்ப நினைத்த போது வாசலை மூடாமல் காத்த வேதம். தாலிகல் கிதாபுல் ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இதுவே அந்த வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நம்மை தீர்ப்பளிக்கலாம், மனிதர்கள் நம்மை ஒதுக்கலாம், ஆனால் நம்மை கைவிடாமல் நம்மை மீண்டும் கட்டி எழுப்ப இறங்கி வந்த அல்லாஹ்வின் கருணையே குர்ஆன். வனுநஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நாம் நம்பிக்கையாளராகவும் நோய் நிவாரணியாகவும் அருளாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் படிப்படியாக இறக்கி வைக்கிறோம். இப்போது குர்ஆன் என்னும் இந்த மகா சமுத்திரத்தின் ஒரு அலைக்குள் நுழைகிறோம். அதுதான் சூரா அல் பக்ரா. குர்ஆனில் மிக நீண்ட அத்தியாயம் மட்டுமல்ல, ஒரு வாழ்வியல் கலை களஞ்சியம். வானவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் நடந்த இந்த ஆதி உரையாடலில் தொடங்கி ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அனைத்தையும் இது பேசுகிறது. இந்த அத்தியாயம் வெறும் சட்டங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, இது இருளில் இருப்பவனுக்கும் கிடைக்கும் ஒரு பேரொளி. இப்பேற்பட்ட இந்த சூறாவை தாருசலாம் மாணவியர் நாங்கள் படித்து இதில் உள்ள வசனங்களில் நாங்கள் புரிந்து கொண்ட அறிவியல் தெளிவுகள், சட்டத்திட்டங்கள் மற்றும் இது முன்வைக்கும் வாழ்வியல் நெறிமுறைகள் போன்றவற்றையே கலந்துரையாடலாக நாங்கள் முன்வைக்கிறோம். சகோதரிகள் உரையாடல்களை தொடங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி, நீங்கள் சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி. குர்ஆன் ஹுதல்லின் நாஸ், அதாவது மனித குலம் முழுவதுக்கும் நேர்வழி காட்டும் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அத்தியாயம் 2 வசனம் 2ல் ஏன் ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சமுடையோருக்கு தான் நேர்வழி காட்டும்னு ஏன் சொல்லப்பட்டது? அப்போ நான் இறையச்சமுடையோருக்கு தான் நேர்வழி காட்டுமா, மற்றவங்களுக்குலாம் இல்லையா? அப்போ எப்படி உலக மக்கள் அனைவருக்கும் வேதமாக இருக்க முடியும்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சகோதரி, இதுக்கான பதிலை நான் சொல்லலாமா? தாராளமாக சொல்லுங்க சகோதரி. சகோதரி, குர்ஆன் இறையச்சமுடையவங்களுக்கு நேர்வழி காட்டுமா இல்லை மனித குலத்துக்கும் நேர்வழி காட்டுமாங்கிற சந்தேகம் தீரணும்னா முதல்ல நேர்வழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சகோதரி, நேர்வழியை அறிஞர்கள் 2 நிலையாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல ஹிதாயத் தலாலதி வல் இர்ஷாதி, இது பொதுவான நேர்வழி. ரெண்டாவது ஹிதாயத்து தௌஃபீகி வல் கபுலி, இது சிறப்பான நேர்வழி. முதல்ல ஹிதாயத் தலாலதி வல் இர்ஷாதி பற்றி பார்த்தோன்னா, குர்ஆன் உலக மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதில் எது நன்மை எது தீமைங்கிறத உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக தான் விளக்கு. ரெண்டாவது ஹிதாயத்து தௌஃபீகி வல் கபுலி பற்றி பார்த்தோன்னா, குர்ஆனுடைய வழிகாட்டுதலை கேட்டு தன் வாழ்வில் செயல்படக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. யார் இறைவனுக்கு அஞ்சி உண்மையான நேர்வழியை தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழியில் செல்லக்கூடிய மன உறுதியாக எல்லாம் வழங்கியிருக்கான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பயண வழிகாட்டி எல்லாருக்கும் பொதுவானவரா இல்லையா? ஆமாம் சகோதரி, எல்லாருக்கும் பொதுவானவர் தான். பொதுவானவர் அப்படி தானே? அப்போது யாருக்கு அந்த நேர்வழியை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் யாருக்கு அந்த நேர்வழியில் செல்லணுங்கிற எண்ணமும் இருக்கோ அவங்க மட்டும்தான் அவர் மூலமாக பயனடைவாங்க. அப்படி தாங்க குர்ஆன் அதோட போதனைகளை உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான வழிகாட்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த வழிகாட்டுதலை கேட்டு செயல்படக்கூடிய தௌஃபீக் முத்தகீன்களுக்கு மட்டுமே கிடைக்கும். சகோதரி சொல்கிறது சரிதானே? மழை எல்லா இடத்துலையும் தான் பெய்யுது, ஆனால் வளமான நிலம் மட்டும்தான் அந்த நீரை எடுத்து செழிப்படையுது. பாரி மேலே நீ நின்னாலும் அது பலன் தருதில்லை. அது போல தானே குர்ஆனும். அடுத்த சகோதரி உரையை தொடங்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 4வது அத்தியாயம்ல 82வது வசனத்தில் குரானில் எந்த விதமான முரண்பாடு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சூரா பக்ரா வாசிக்கும் போது சில வசனங்களில் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போது 2வது அத்தியாயம்ல 856வது வசனத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதே 2வது அத்தியாயம்ல 190வது வசனத்தில் உங்களை எதிர்த்து போர் புரிவர்களுடன் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே ஒரு வசனத்தில் நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லுது, இன்னொரு வசனத்தில் போர் செய்யுங்கன்னு சொல்லுது. இது ஒன்றுக்கு ஒன்று முரணா தெரியலையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி, ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன முதல் வசனம் அத்தியாயம் 2ல் 286வது வசனத்தில் லா இக்ரஹா பிதினி, இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லைங்க. இதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இனியை சொல்லி யாரையும் வற்புறுத்த வேண்டாம்னு அல்லாஹ் கட்டளையிடுவதை நம்ம தப்சீரில் பார்க்க முடியுங்க. இஸ்லாமிய மார்க்கம்ன்றது ஒரு தெளிவான குழப்பம் இல்லாத ஒன்றுங்க. அதனுடைய ஆதாரமும் அதனுடைய சான்றுகளும் வெளிப்படையானவைங்க. இந்த நிலையில் இந்த மார்க்கத்துக்குள்ளே இனியை சொல்லி யாரையும் வற்புறுத்த தேவையில்லை. மாறாக அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டி திறந்த உள்ளத்தையும் தெளிவான பார்வை வணங்குறானோ அவர் அல்லாஹ்வுடைய சான்றுகளை பார்த்து அவர் எந்த வற்புறுத்தல் இல்லாமல் தானாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றவர் தான் சகோதரி. நீங்கள் சொன்ன 2வது வசனம் வா காத்திலு பி சபிலில்லா ஹில்லதீன யுக்காத்திலும் நகும், உங்களை எதிர்த்து போர் புரிகளுடன் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள். இந்த வசனத்தில் உங்களோடு போர் புரிகளுடன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பது இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் தாக்குவதற்காக நோக்கமாக கொண்ட பகைவர்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு விழிப்புணர்வு எச்சரிக்கையை ஊட்டுவதற்காக. அதாவது அவங்க உங்களோடு போர் புரியும் மாதிரி நீங்களும் அவங்களோடு போர் செய்வதற்கு தயங்காதீங்க. இது கருத்தாகும். ஆக நீங்கள் சொன்ன 2 வசனங்களும் வெவ்வேறு விஷயங்களை பற்றியதை தவிர ஒரே விஷயத்தை பற்றினும் கிடையாது சகோதரி. முதல் வசனம் நம்பிக்கையை சார்ந்தது, 2வது வசனம் பாதுகாப்பை சார்ந்தது தான் சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரி, நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த வசனங்களில் முரண்பாடு இல்லைன்னு புரியுது. ஆனால் இன்னும் சில வசனங்களில் அதே சந்தேகம் இருக்கே சகோதரி. இப்போ மதுவை பற்றி பார்த்தோன்னா குரானில் 2வது அத்தியாயம் 219வது வசனத்தில் நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறும் அவ்விரண்டிலும் பெரும்பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டில் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனங்களில் ஒன்றும், அதாவது மதுவை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் மதுவுலையும் சூதாட்டத்தில் உள்ள பலனையும் பாதிப்பையும் பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் குரானில் 5வது அத்தியாயம் 90-91வது வசனத்தில் நம்பிக்கை கொண்டோரே, மதுபானமும் சூதாட்டமும் சிலைகளும் குறிப்பார்க்கும் அம்புகளும் ஷைத்தானின் செயலில் உள்ள அருவருக்கத்தக்கவையாகும். ஆகவே இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லாஹ் 91வது வசனத்தில் நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தையும் கொண்டும் சூதாட்டத்தையும் கொண்டும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணவும் அல்லாஹ்வின் நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடுவதாகும். எனவே அவற்றை விட்டு விலகி கொள்வீர்களாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தில் ஒன்றும் மது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லுது. இப்போ மது அனுமதிக்கப்பட்டதா இல்லை தடை செய்யப்பட்டதாங்கிற பற்றி 2 விதமான கருத்துக்கள் இருக்கே சகோதரி. சகோதரி, இதுக்கான பதிலை நான் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். சகோதரியோட கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா நம்மள நிறையா முஸ்லீம்னு பேரில் உள்ளவங்க மது அருந்துறத பார்க்குறோம். இதனால நிறையா பேர் இஸ்லாத்தில் உள்ளவங்க மது அருந்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த இடத்துல மதுவை பற்றின இந்த கேள்விக்கு இஸ்லாம் என்ன பதில் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி முதல்ல சொன்ன 2வது அத்தியாயம் 219வது வசனத்தில் மதுவில் உள்ள பலனையும் பாதிப்பையும் பற்றி சொல்லுதுன்னு சொன்னாங்க. அந்த வசனத்தில் இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீஹிமா, அவற்றில் உள்ள பயனை விட பாதிப்பே மிகப்பெரியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். மது அருந்துறதால சுதந்திர உணவு தோன்றதாகவும் அதிகமாக பலம் கிடைக்கிறதாகவும் களைப்புகள் நீங்கிறதாகவும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க.
ஆனால் மதுவுடைய தீமையை உணர்ந்த உலக சுகாதார நிறுவனம் மது நீண்ட நாளே நலக்கேணுன்னு சிறிய செயலுன்னு சொல்லுது. இப்படி மதுவுக்கு அடிமையாகக்கூடியவங்களோட குழந்தைகளும் நாளடைவில் மதுவுக்கு அடிமையாகி கெட்டு போகக்கூடிய நிலை ஏற்பட நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மதுன்றது உடல்நலத்தை மட்டும் இல்லாமல் சமுதாயத்தையும் சீர்குலைக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளான மூளையும் நரம்பு மண்டலத்தையும் பாதித்து உடல்நலத்தை சீர்குலைக்குது. கல்லீரல் பாதிக்கப்பட்டு கல்லீரல் இறுக்கம் ஏற்பட்டு கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுது. கார்சாகாஃப் சின்ட்ராம் அப்படின்ற மூளை பாதிப்பு நோய் ஏற்பட வழிவகுக்குது. விர்னிக் சின்ட்ராம் அப்படின்ற நோய் ஏற்பட்டு நடக்க முடியாத நிலை ஏற்படுது. காலப்போக்கில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளான வாய், தொண்டை, உணவு குழாய் போன்றவற்றிலையும் புற்றுநோய் ஏற்பட வழிவகுக்குது. நான் சொன்னது கொஞ்சம் தான் சகோதரி, நீ எவ்வளவோ இருக்குது. அது சரி, நான் ஒன்று கேள்விப்பட்டேன். மது இருந்துறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கிறனால தொற்று நோய் வந்தால் சீக்கிரம் போகாதுன்னு. மது பிரியர்களாக இருக்கின்ற ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் மதுவை குடிப்பீங்க, அப்புறம் அது உங்களை குடிக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தொடருங்க சகோதரி. இப்போலாம் நம்ம எப்படி சாயா குடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் மது வழக்கத்தில் இருந்துச்சான். வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் கூட மது ஊற்றி கொடுத்து தான் வரவேற்றிருந்தாங்களாம். அதனால தான் அதில் உள்ள பாதிப்பு அதிகம்னு அல்லாஹ் சொல்கிறான். சரி, அடுத்து சகோதரிக்குள்ளே கேள்வி வரேன். இப்போது ஒரு இடத்துல மது அனுமதிக்கப்பட்ட மாதிரியும் இன்னொரு இடத்துல தடுக்கப்பட்ட மாதிரியும் இருக்கேன்னு கேட்டாங்க. சரிதான் சகோதரி, இந்த மதுன்றது ஒரேடியாக தடை செய்யப்படல, 3 கட்டளைகளாக தடை செய்யப்பட்டுள்ள சகோதரி. முழுமையான மதுவிலக்கு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ் கிட்ட, இறைவா மதுவை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவை வழங்குவாயாக அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது சூரா அல் பக்ராவில் உள்ள நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர், அவ்விரண்டிலும் பெரும் பாதிப்புள்ளது என்று கூறுவீராக அப்படின்னு வசனம் வந்துச்சான். இதோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லும்போது அவங்க 2வது முறையா இறைவா மதுவை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவை வழங்குவாயாக அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, இறை நம்பிக்கை கொண்டோரே போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அப்படின்னு வசனம் வந்ததை தொடர்ந்து தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்படும் போது ஹையாலல் ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது போதையில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக தொழுகைக்கு வராதிங்கன்னு சொல்லுவாங்களாம். இதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லும்போது அவங்க 3வது முறையாக இறைவா மதுவை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவை வழங்குவாயாக அப்படின்னு சொன்னாங்களாம். இதை தொடர்ந்து சூரா அல் மாயிதாவில் உள்ள 90 மற்றும் 91வது வசனம் அருளப்பட்டுச்சு. அந்த வசனத்தில் ஃபஹல் அன்தும் முன்தஹூன், ஆகவே அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வீர்களா அப்படின்னு கேட்டோன்னே நாங்கள் விலகிட்டோம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம். இப்படி படிப்படியாக தான் மது விலக்கு அல்லாமல் படுத்தினான். அதனால தான் உங்களுக்கு 3 வசனங்களும் தனித்தனியாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த 3 வசனங்களுமே மது விலக்கோட படிநிலையில் வந்துள்ளது சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும் சகோதரி. மதுவே தடை செய்யணும்னா ஒரே அடியாக தடை செய்ய வேண்டியதானே, எதுக்கு படிப்படியாக சொல்லணும் சகோதரி? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரி, ஒருத்தவங்க மதுவுக்கு அடிமையாக இருக்கும்போது அவங்க உடனடியாக மதுவை நிறுத்தினாங்கன்னா அது உயிருக்கே ஆபத்தாக விளைவில் கூட ஏற்படுத்தலாங்க. தற்போதைய நிலவரப்படி மருத்துவர்கள்லாம் இதை கோல்டு டர்க்கி அப்படின்னும் இப்படி பண்ணுறதுனால ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. மதுவை குடிக்கிறதுனால மட்டும் இல்லை சகோதரி, அதிகமாக மதுவை அருந்துறவங்க அதை திடீர்னு நிறுத்துறதுனாலையும் ஆல்கஹால் விட்ராப் சிண்ட்ரோம், வலிப்பு, டர்லியம், டெரமன்ஸ், இதய பாதிப்பு போன்ற பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போ உள்ளவங்களாம் பாட்டிலாக தாங்க குடிக்கிறாங்க. அதை உடனடியாக நிறுத்தும் போது இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி மதுவிலக்கு சம்மந்தமாக ஒரு வசனம் அருள்பட்டப்போ மதீனாவின் வீதியில் மது வாரே ஓடிச்சான். அப்போ அந்த மக்கள் எந்த அளவுக்கு குடமாக குடிச்சிருப்பாங்க? என்னதான் சொல்ல வரீங்க? மதுவை உடனே நிறுத்தலாமா வேணாமா? கண்டிப்பாக மதுவை நிறுத்ததாங்க செய்யணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறையா மறுவாழ்வு மையம், போதை மீட்பு மையம் போன்ற இதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் மது தடை அமுல்படுத்தப்பட்டப்போ அந்த நேரத்தில் மட்டுமே மதீனாவின் வீதியில் மது ஆறே ஓடிச்சு. அப்போ அந்த மக்கள் எந்த அளவுக்கு மதுவோட தொடர்புள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த மக்கள் உடனடியாக மதுவை அருந்துறதை நிறுத்தி இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால படைச்சவனுக்கு தெரியாமலாம் இருந்திருக்கும் சகோதரி. அதனால தான் அல்லாஹ் மது தடை ஒரே வசனத்தில் சொல்லாமல் ஒவ்வொரு படிநிலையாக சொல்லிக்கிறான். சகோதரி, உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் உள்ளவங்க படிப்படியாக குறைச்சி நிறுத்தலாம். ஆனால் முன்னாடி உள்ளவங்க அதிக அளவு மது இருந்துறனால கால அளவு அதிகமாகும். இப்போ அது ரொம்ப குறைவாக தாங்க தேவைப்படுது. அப்படி தானே சகோதரி? ஆமாம் சகோதரி. சகோதரிகள் வேறு கேள்வி ஏதாவது இருந்தால் கேட்கலாம். சூரா அல் பக்ராவில் 828வது வசனத்தில் வல்முத் சொல்லக தூயத்த ரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன சலாசத குரு
தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்து இருக்க வேண்டும் அப்படின்னு 2வது அத்தியாயம்ல 834வது வசனத்தில் வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜை யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பாத அஷ்ஹுரி வஅஷ்ரா, உங்களில் எவரேனும் மனைவியாரை விட்டு மரணித்தால் அம்மனைவியாரன் அவர்கள் தங்களுக்கு 4 மாதம் 10 நாட்கள் பொறுத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெண்கள் மட்டும் எதுக்கு இத்தா இருக்கணும்? சகோதரி, நீங்கள் சொன்ன 2வது அத்தியாயம் 228வது வசனத்தில் இதுக்கான பதில் இருக்குது. விவாகரத்து கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். இதை தொடர்ந்து வலா எஹிலுல்லஹுன்ன அயகத்தும்ன மா ஹலக்கலாகு ஃபி அர்ஹாமிஹின்ன இன்குன்ன யுக்மின பில்லாஹி வல்யோமிலாஹிர், அல்லாவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவர்கள் ஆயின் தம் கர்ப்ப கோளறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த ஆயத் பெண்களை அவர்கள் கர்ப்பமாகவோ அல்லது மாதவிடாயில் இருப்பதை மறைப்பதற்கு எதிராக எச்சரிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை சரி பார்க்கறது கடினங்கிறதுனால அல்லாஹ் அந்த முடிவை அவங்களிடமே விட்டுட்டான். ஆண்களுக்கு கர்ப்பங்கிறது கிடையாது சகோதரி, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனையும் ஆண்களுக்கு வரப்போறதில்லை. ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது சகோதரி. இன்னும் இந்த 3 மாதமும் கணவன் கூட இத்தா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க மனசு மாதிரி சேரவோ இல்லை தான் குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழவோ வாய்ப்பு இருக்குது சகோதரி. நீங்கள் சொல்கிற மாதிரி கர்ப்பமாக இருக்கிறது மறைக்கக்கூடாது தான் காரணம்னா, கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையானே ஒரே ஒரு மாதத்துலேயே தெரிஞ்சுக்கலாமே. இப்போ எவ்வளோ டெஸ்ட்லாம் இப்போ வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு 3 மாதவிடாய் வெயிட் பண்ணணும் சகோதரி? சகோதரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எவ்வளோ பரிசோதனைகள் வந்துட்டாலும் கூட ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எல்லா பெண்களுக்கும் 1 மாதவிடாய் காலம் மட்டும் போதாது சகோதரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வில்லியம்ஸ் ஆப்ஸ்டெடிக்ஸ் அப்படிங்கிற மருத்துவ பாட புத்தகத்தில் டிலைட் இம்ப்ளண்டேஷன், அதாவது தாமத பதிப்பு பற்றி சொல்லும்போது ஒரு கருவுற்ற முட்டையானது கர்ப்பப்பையில் பதிய 6லேருந்து 12 நாட்களும் அல்லது அதுக்கும் மேலே ஆகலான்னு, சில நேரம் 2லேருந்து 3 வாரம் கூட தாமதம் ஆகலான்னு சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மாதத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் தள்ளி போகும்போது ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தாலும் கூட நெகட்டிவ்னு வரதான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி NHS என்ன சொல்லுதுன்னா, சில பேருக்கு கருவுறும் போது இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங், அதாவது மாதவிடாய் மாதிரி ரத்த கசிவு ஏற்படும். அதை வச்சு அவங்க கர்ப்பமாக இல்லைன்னு முடிவு பண்ணிட முடியாது சகோதரி. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற நளின சோதனைகள் எல்லாம் 100% துல்லியமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்களுக்கு கருவுற்று இருந்துமே ரத்த பரிசோதனை ஸ்கேன் போன்ற விஷயங்களை கூட அவங்க கருவுலன்னு தான் சொல்கிறாங்க. அதுவே 3 மாதம் கழித்து தான் சரியாக தெரியும்னு சொல்கிறாங்க. ஆக 13ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹு யக்லமு தக்மிலு குல்லு உன்சா வம தஹீதுல் அர்ஹாமு வம தசாது வா குல்லு சைன் இந்தகு, ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்பப்பை சுருங்குவதையும் அவை விரிவதையும் அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு பொருளும் அவனிடம் ஒரு அளவை கொண்டே இருக்கின்றது. அது சரி சகோதரி, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தாலும் 3 மாதவிடம் காலம் போதும்னா அப்புறம் அதுக்கு கணவனை இழந்த பெண்கள் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்கணும் குரான் சொல்லுது சகோதரி. சகோதரி, கணவனுடைய இறப்புங்கிறது ஒரு பெண்ணுக்கு விவாகரத்தை விட கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ப்ரஃபோண்ட் கிரீஃப்னு சொல்லப்பட்ட இந்த கடுமையான அழுத்தம் மூளையில் உள்ள ஹைப்போதலாமிக் பிட்யூட்ரியான கடும் சோகம் பெண்களோட மாதவிடாய் சுழற்சி தற்காலிகமாக நிறுத்தவோ அல்லது ஒழுங்கற்றதாக மாற்றவோ வாய்ப்பு இருக்குது சகோதரி. விவாகரத்தப்போ 3 மாதவிடாய் காலத்தை சுலபமாக கணக்கிட முடியும். ஆனால் கணவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் மரணத்தின் போது ஏற்படக்கூடிய விளைவுகளை மன அழுத்தத்தால் மாதவிடாய் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறனால சுழற்சியை மட்டும் நம்பாமல் 4 மாதம் 10 நாளுங்கிற அல்லாஹ் கட்டளையிட்ட கால அளவு நிலையான பாதுகாப்பு அளவுகோலாக தாங்க அமையுது. முக்மீனான நாம் அறிவியல் ரீதிங்கிறதுக்கு மட்டும் இது செயல்படுத்தாமல் இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறது செய்கிறது தாங்க சரி. இது மட்டுமல்லங்க, கணவர் உடனில்லாத நிலையில் பிறக்கக்கூடிய குழந்தையுடைய வாரிசு உரிமை சொத்து உரிமை குறித்து எந்த ஒரு குழப்பமோ சந்தேகமோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கர்ப்பப்பையில் குழந்தை இல்லைங்கிறது 100% உறுதி செய்ய இந்த காலம் உதவுகிறது சகோதரி. பெண்கள் எதுக்கு 3 மாதவிடாய் காலம் இத்தா இருக்கின்றதையும் விவகாரத்து மற்றும் கணவனுடைய இழப்பு இந்த இரண்டிற்கும் இடையில் இத்தா காலம் மாறுபடுவதற்கான அறிவியல் மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பு காரணத்தை சகோதரிகள் மிக அழகான முறையில் சொன்னாங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா சகோதரி? குரானில் அல்லாஹ் தாலா 2வது அத்தியாயம் 22வது வசனத்தில் சொல்லியிருக்கான், அல்லதி ஜஅல லக்குமுல் அருத ஃபிராஷோ வ ஸமா பினா,
அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் ஆக்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கே. அப்போது வானம் கூரை மாதிரியும் பூமி விரிப்பு மாதிரியும் இருக்குன்னா இந்த வசனம் பூமி தட்டைன்னு சொல்லுதா? அப்படி இருந்தால் பூமி உருண்டைன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைக்கு இது முரணா இல்லையா? சகோதரி, நீங்கள் சொன்ன வசனத்தில் உள்ள ஃபிராசா, அதாவது விரிப்புன்ற வார்த்தை பூமியோட வடிவத்தை பற்றி சொல்லலை, அதோட பயன்பாட்டை பற்றி சொல்லுது. பூமியோட ஆரம் ஏறத்தாழ 3750 மைல்கள் இருக்கும். அதோட பூமியோட மேல் பகுதியோட தடிமன் 30 மைலுக்கும் குறைவானது. ஆரத்தோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப மெலியது. பூமியோட அடிப்பகுதி வெப்பத்திரவு நிலையில் இருக்கும். எந்த அளவுக்குனா பூமியோட மேல் பகுதியில் வாழ்கிற எந்த உயிரினமும் அதோட அடிப்பகுதியில் வாழ முடியாத அளவுக்கு அதோடைய வெப்பம் இருக்கும். ஆனால் பூமியோட மேல் பகுதி அப்படி கிடையாது. உயிரினங்கள் வாழக்கூடிய நல்ல கெட்டியான நிலையில் இருக்கும். அடுத்து பூமி தட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட குரானில் கிடையாது சகோதரி. நீங்கள் சொன்ன வசனம் பூமியோட மேல் பகுதியை ஒரு விரிப்போடு ஒப்பிடுது. சில பேர் விரிப்புனா சமமான தரையில் மட்டும்தான் விரிக்க முடியும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பூமி மாதிரியான கோலப்புறத்துக்கு மேலேயே விரிக்கலாம். பூமிக்கு மேலே உள்ள விரிப்பு மாதிரியான ஒரு பகுதி மட்டும் இல்லைன்னா அதோட அடிப்பகுதியோட வெப்பத்தால் அதோட மேல் பகுதியில் வாழ்கிற எந்த உயிரினமும் வாழ முடியாமல் போயிருக்கும் சகோதரி. அல்லாஹ் பூமியை விரிப்பாக வச்சுருக்கிறது ஏன் இப்போ புரியுதா சகோதரி? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்பவே நல்லா புரிஞ்சிச்சு சகோதரி. சகோதரி, 2வது அத்தியாயம் 22வது வசனத்தில் வானத்தை விதானமாக, அதாவது கூரை போன்ற அமைப்பாக ஆக்கியிருக்கிறோம். நமக்கு மேலே ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணக்கூடிய வானம் எப்படி கூரையாக இருக்க முடியும் சகோதரி? சகோதரி, வானம் எப்படி கூரையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. சந்திரனோட பகல் நேர வெப்பம் ஏறத்தாழ 127 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்கும். அதே பக்கத்தில் இருக்கிற நம்ம பூமியோட வெப்பம் 15 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 40 டிகிரி சென்டிகிரேட் வரை தான் இருக்கிறதா உலக அறிவியல் ஆய்வுகள்லாம் சொல்லுது. இதுக்கு காரணம் நமக்கு மேலே இருக்கிற காற்று கூரை தான். தரையிலிருந்து 8லேருந்து சுமார் 18 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற காற்றோட முதல் அடுக்கான டெரோஸ்பியர் தான் இருக்குது. இந்த அடுக்கு சந்திரன்லேருந்து வரக்கூடிய கதிர்களை 3லேருந்து 2 பாகமாக தடுத்து சந்திர கதிர்கள் முழுமையாக பூமியை தாக்காமல் பாதுகாக்குது. அதே 2வது அடுக்கான சாட்டோஸ்பியர், இந்த அடுக்கில் ஓசோன் படலம் இருக்குது. இது சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவிரேஸ்னு சொல்லப்படக்கூடிய புற ஊதா கதிர்களை தடுக்குது. இந்த புற ஊதா கதிர்கள் ஆபத்தான விளைவுகளான தோல் புற்றுநோய், பயிர்கள் சேதம், கண் பாதிப்பு, கடல் உயிரினங்கள் அழிவு போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துது. இப்படி பல அடுக்குகளை கொண்ட வானத்தை தான் கூரையாக அமைச்சிருக்கிறதா சொல்கிறான் சகோதரி. இதில் இருந்து குரான் நம்பிக்கையாளர்களை மட்டுமல்ல, உண்மையை தேடவும் சிந்திக்கவும் ஈர்க்கவும் செய்யும் ஒரு கிதாப் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதில் இருந்து குரான் என்பது அறிவியல் மற்றும் மனிதர்களை நேர்வழியில் நடத்துவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்ட முழுமையான வாழ்வியல் வழிகாட்டி. இதில் சில இடங்களில் உலகம் மற்றும் படைப்புகளை பற்றிய அறிவியல் நோக்கம் மனித குலத்திற்கு இறை நம்பிக்கை, நற்குணம் போன்றவற்றையே கற்றுத்தரும். அல்லாஹு தாலா மறுமையில் நம்ம செய்ய சொல்லக்கூடிய ஒரே அமல்னா குரான் ஓதுதல். அப்பேற்பட்ட குரான் ஓதுவதற்கு இம்மையில் மன அமைதியை தரும், மறுமையில் பரிந்துரை ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு சில நாட்களில் குரான் இறக்கி அருளப்பட்ட ரமலான் அடைய இருக்கிறோம். நம்மளில் சில பேர் குரானை ரமலானில் மட்டும்தான் தூசி தட்டி அடிக்கிறோம். மற்ற மாதங்களில் அதோட நிலைமை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் குரானோட நம்ம தொடர்பை புதுப்பிக்கின்ற வாய்ப்பாக பயன்படுத்தி அதை தொடர்பை உறுதியாக்கி கொண்டு இதில் இறைவன் கூறக்கூடிய விஷயங்களை சிந்தித்து வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக என்று நினைவு பெறுகிறோம். வாஹிரு தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும்